நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்த ஒரு சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் மூலமாக நிறைய செடிகள் வளர்த்து அதை எடுத்து தொட்டியில் நடவு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வருவோம். ஒரு செடி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சு செல் பண்ணுவாங்க. அந்த செடியை வாங்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சீசனுக்கு நமக்கு இந்த மாதிரி செடிகள் திருப்பி தேவைப்பட்டால் அதிலேருந்து கட்டிங்ஸ் மூலமாகவே நம்மளே வளர்த்துக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்மளே கட்டிங்ஸ் மூலம் வளர்க்கும்போது நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாமந்தி செடியை கட் பண்ணி 25 பீஸ் நம்ம நடவு செஞ்சதும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 செடி பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர் வந்திருக்கு. மீதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நாற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு. இப்போ நம்ம இதில் எந்த அளவுக்கு வேர் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதை எடுத்து நம்ம அடுத்த தொட்டியில் நடவு செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா 3 வாரம் அல்லது ஒரு 4 வாரம் வரைக்கும் இந்த மாதிரி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தொட்டியில் நடவு செய்யணும். ஒரு தொட்டியில் ஒரு அடி தொட்டியில் 2 நாற்றுகள் நடவு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று மட்டும் வேரை உதுத்து காமிக்கிறேன். எல்லா செடியுமே வேர் உதுத்துட்டேன் அப்படின்னா அது மாதிரி எடுத்து நடவு செய்யும்போது செடி காஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இதை உதுத்து காமிக்கிறேன். இதை நம்ம நடவு செய்யும்போது எப்படி இருந்ததுன்றதும் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது ஒரே ஒரு ஸ்டிக்கு தான். இந்த ஸ்டிக்கில் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை ஊற்றோம்னா இந்த வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செடி பிழைக்காது. ஸோ எடுத்து நடவு செய்கிறேன். நம்ம இதை பதியம் போட்டு ஒரு 3 வாரம் ஆச்சு. 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு. இந்த சைடில் காஞ்சி போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் வராது. ஏன்னா இப்போ நம்ம பதியம் போடும்போது எல்லா குச்சியும் வேர் வராது. ஒரு சில குச்சிகள் இந்த மாதிரி காஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரி காஞ்சி போனதெல்லாம் தூக்கி போட்டு மீதி எதெல்லாம் பச்சையாக இருக்கோ இதெல்லாம் எடுத்து நம்ம நடவு செய்யலாம். இந்த பச்சையாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த நாற்றுகள்லாம் எடுத்து ஒவ்வொரு தொட்டிக்கும் 2 நாற்றுகள்ன்ற விதத்தில் நடவு செஞ்சிடலாம். இந்த மாதிரி செடியை எடுத்து நம்ம பதியம் பண்ணும்போது கீழே இருந்த சில இலைகளை மட்டும் கட் பண்ணி இந்த இலையில வேர் வருமானு ட்ரை பண்ணேன். அந்த இலை கூட பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வேர் வந்திருக்கு. ஆனால் இந்த இலையில வேர் இருக்குது, ஒரே ஒரு இலை இருக்கிறதால இல்லை துளிர் வருமானு தெரியல. இருந்தாலும் ஒரு தொட்டியில் நம்ம நடவு செஞ்சு பார்க்கலாம். இதுவும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்த தடவை வெறும் இலையை மட்டுமே வச்சு நம்ம பதியம் போட்டு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பூச்செடிகள்லேருந்து சின்ன சின்ன கிளைகளை வெட்டி அதை பதியம் போட்டு அது மூலமாக செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத விரிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சாமந்தி பூச்செடியை எப்படி பதியம் போட்டு வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நர்சரிகள் எல்லாமே இது ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஒரு செடி 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு செடியாக நம்ம அதிகம் காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செடியிலேருந்து இந்த மாதிரி நிறைய பதியம் போட்டோம்னா நமக்கு நிறைய செலவு மீதமாகும். இது போன வருஷம் நம்ம தோட்டத்தில் வளர்த்த சாமந்தி செடி. விதைக்காக நிறைய விட்டு வச்சுருந்தேன். அது ஒவ்வொன்றா ஒரு சில நண்பர்களுக்கும் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு இங்கே ஒரு செடி இருக்குது. இந்த ஒரு செடியிலேருந்து நம்ம நிறைய செடிகள் பதியம் போட்டு இந்த சீசனுக்கும் நம்ம சாமந்தி வளர்க்கலாம். அது எப்படி நம்ம பதியம் போடுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஏர் லேயரிங் கூட பண்ண முடியும். ஆனால் சின்ன செடின்றதால நம்ம ஏர் லேயரிங்லாம் பண்ணோன்னா சின்ன சின்ன இடத்துலலாம் நம்ம தேவையில்லாமல் கட்டுப்பட வேண்டியிருக்கும். இந்த சாமந்தி செடி சாதாரணமாகவே கட் பண்ணி வச்சாலே வந்துடும். கட்டிங்ஸ் மூலம் வளர்க்கக்கூடியது தான். ஸோ நிறைய தோட்டத்திலாம் கூட இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலம் தான் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி கட்டிங்ஸ் வளர்க்குறதுக்காகவே தனியாக தோட்டத்தில் சாமந்தி பூச்செடி வளர்த்து அதுலேருந்து கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து நர்சரியில் நாற்றுகள் வளர்க்குறாங்க. ஏற்கனவே நம்ம நர்சரி பண்ணைகளை பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு உயரத்தில் நிறைய நாற்றுகள் நடவு செஞ்சுருந்த பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோட சின்ன கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க நர்சரியில் வளர்க்கும்போது அதுக்கு ரூட்டிங் ஹார்மோன் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி வளர்க்குறாங்க. நான் இன்றைக்கி இந்த நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தூள் கரைசல் வச்சு தான் நம்ம இந்த கட்டிங்ஸ் வளர்க்க போகிறேன். வெங்காயத்தூள் ஊற வச்சு தண்ணியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரூட்டிங் ஹார்மோன் இருக்குது. இயற்கையாகவே இதில் ரூட்டிங் ஹார்மோன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரூட்டிங் ஹார்மோன்ஸ் இருக்குது. இளநீரில் கூட நினச்சி நீங்கள் நடவு செய்யலாம். இளநீரில் கூட நிறைய ரூட்டிங் ஹார்மோன் இருக்குன்றாங்க. இதை நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் வச்சு கட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த எஜ்ஜி இப்போ இப்படி இருக்கு இல்லைங்களா, நம்ம இதை போய் ஒரு சிசர் வச்சு இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா சிசரில் இந்த கட் பண்ணுற இடத்துலேருந்து சிசர் போய் இப்படி நறுக்குது இல்லைங்களா, நறுக்கும்போது அந்த இடம் நசுங்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வேர் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு ஷார்ப்பான நைஃப் அல்லது ஷார்ப்பான பிளேடு தான் பெஸ்ட்டு. ஏன்னா பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி 3 இன்ச் அல்லது 4 இன்ச் உயரமுள்ள கிளைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதிலேருந்து கிளைகள்லாம் கட் பண்ணிக்கிறேன். நம்ம கட்டிங்ஸ்லாம் வெட்டி எடுக்கிறோமே அதுக்கப்புறம் செடி வராதுன்னெலாம் கிடையாது. இந்த கட்டிங்ஸ்லாம் வெட்டி எடுத்துக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த செடி ரொம்ப சூப்பராகவே வரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இந்த மாதிரி கட்டிங்ஸ் வெட்டி எடுக்கலாம். இல்லை நுனி மட்டும் தான் கட் பண்ணணும்னு கிடையாது, அடித்தண்டு கூட கட் பண்ணி வைக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு அடித்தண்டு வச்சா எப்படி வருதுன்றதுக்காக கொஞ்சம் அடித்தண்டும் கட் பண்ணி வச்சு காமிக்கிறேன். கட்டிங்ஸ் எல்லாமே வெட்டிட்டோம். இப்போ இதில் நம்ம
நர்சரி ட்ரேயில் வளர்க்க போகிறோம். நர்சரி ட்ரேயில் தென்னநார் கழிவு வச்சு உள்ளார வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ தூரம் இன்செர்ட் பண்ண போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இலைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இலைகள் வந்து கோகோபீட்டில் மூழ்கி இருக்கும்போது இலைகள் அழுக ஆரம்பிக்கும். அப்படி அழுகுனா செடியும் பாதிக்கும். அதனால் இதையும் கட் பண்ணணும். சைடு கட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் பிளேடு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் பிளேடு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு வேணால் சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மாதிரி பிளேடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆனால் கூட கையில் போய் அறுத்துரும். நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக பிளேட்லேயே கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இதை ஹேண்டில் பண்ணும்போது எந்த தண்டும் நம்ம கையில் நசுக்கிடக்கூடாது. ஏன்னா அப்படி நசுக்குனிங்கன்னா அந்த நசுக்கின காயங்கள்லாம் சரியாகி அதுக்கப்புறம் தான் துளிர்கள் வரும். அதனால் லேட்டாகும். சில சமயம் செடி இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இலைகளை கிள்றதுக்கு நைஃபு சிசர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையில் கூட கிள்ளலாம். கையில் பிடிச்சி இது மாதிரி ஆப்போசிட்டில் உடச்சா வந்துடும். ஆனால் அப்படி உடைக்கும் போது உங்களுக்கு சேர்ந்து சில சமயம் தோலும் வந்துடும். அதனால் கையில் உடைக்காதீங்க. இப்போது இந்த கப்பில் நான் வெங்காயத்தோல் ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இந்த எல்லா குச்சியும் டிப் பண்ணுற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி தண்டுகள் மட்டும் முழுகிற மாதிரி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இதில் இந்த அரை மணி நேரத்தில் நம்ம நர்சரி ட்ரேயில் நாற்று வளர்க்குறதுக்கு தேவையான தேங்காய் கழிவுகள் எடுத்துக்கலாம். இந்த கோகோபீட்டில் நம்ம ஏற்கனவே பயோஃபைட்டஸ் எல்லாம் கலந்து ஒரு 10 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நாற்றுகள் போடுறது பயன்படுத்தணும். இப்போ இந்த கோகோபீட்டில் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணும்போது நான் ரொம்ப அழுத்தலை. ஏன்னா ரொம்ப அழுத்திட்டோம்னா இந்த நாற்றுகளை எடுத்து உள்ளார வைக்கும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த நாற்றுகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக கோகோபீட் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அழுத்திக்கலாம். இப்போது இந்த நாற்றுகளை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நடுவில் ஒரு விரலில் ஹோல்ஸ் பண்ணி நல்லா அடியில் போகிற வரைக்கும் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விடணும். கிராஸாக இருக்க சொன்ன மாதிரி 45 டிகிரிக்கு போகிற மாதிரி அழுத்தி விடணும். பதியம் போட்டாச்சு. சூரிய வெளிச்சம் மட்டும் இருக்க மாதிரியும் ரொம்ப வெயில் படாமல் இருக்க மாதிரி இடத்துல வச்சு நம்ம பாதுகாக்கலாம். நான் வந்து நம்ம நர்சரி ட்ரே பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலே வச்சிடுறேன். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு நாற்றுகள் வளர்க்குறதுக்கு சேஃபாக இருக்கும். அதில் வச்சே வளர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்துக்கு செடிகள் வாங்கும்போது ஒவ்வொன்றும் நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடியிலேருந்து நம்மளே கட்டிங்ஸ் மூலமாக நிறைய செடிகள் நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா நமக்கு செலவை குறைக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.